நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த நாட்டிலே? ஒரு 1 பேர் இருக்கிறோம். எங்கேயாவது கருணாநிதியுடைய சொந்தக்காரர்களை நீங்கள் பார்த்ததுண்டா? ஜெயலலிதாவுடைய சொந்தக்காரர்களை பார்த்ததுண்டா? இந்த நாடு யாருடைய நாடு? இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? எனவே குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கூட இந்த சொந்த மண்ணிலே பகிர முடியாமல் பெற முடியாமல் இருக்கக்கூடிய இந்த அவல நிலையை நாம் போக்க வேண்டும். இங்கே யாரெல்லாம் அரசியல் நடத்துகிறார்கள், கட்சி நடத்துகிறார்கள், அதிகாரத்தை கையில் வைத்து வளம் வருகிறார்கள், தங்களை வலிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் மக்களான இந்த மண்ணின் பாண்டியர் மரபை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மை இழிவுபடுத்தி எத்தனையோ இல்லாத அடையாளங்களை நம் மீது திணித்து உளவியலாக இந்த சமூகத்தை ஒடுக்குவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான சாதிய படுகொலைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எனவே அதிமுக திமுக என்ற 2 கட்சிகளும் அரசு பயங்கரவாதங்களை கட்டவிழ்த்து விடுவது, பொய் வழக்குகளை போட்டு நம்மை முடக்குவது, சாதிய படுகொலைகளை நிகழ்த்துவது என்று எத்தனையோ பாதிப்பை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த மண்ணில் நமக்கான அதிகாரத்தை நாம் பெற முடியாத அவல நிலைதான்.